நீங்க எப்போதாவது கவனிச்சிருக்கிறீங்களா? உங்களை சுற்றி இருக்கிற சிலரை பார்த்து இவங்க நிஜமாவே புத்திசாலிதானா இல்ல சும்மா அப்படி ஒரு பில்டப் கொடுக்கறாங்களான்னு ஆழமா யோசிச்சிருப்பீங்க. ஆமா, நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் வந்திருக்கும். வெளிப்படையா பார்த்தா அவங்க எல்லா விவாதங்கள்லயும் ஆதிக்கம் செலுத்துவாங்க, ரொம்ப சத்தமா பேசுவாங்க. ஆனா கொஞ்சம் உற்று நோக்கினா அந்த சத்தத்துக்கு பின்னால் எந்த ஒரு ஆழமான கருத்தும் இருக்காது. கண்டிப்பா, வெறும் சத்தம் மட்டும்தான் இருக்கும். ஆனா ஒரு மிக முக்கியமான காணொளியை தான் அலச போறோம். முட்டாள்களின் 7 ரகசிய அடையாளங்கள். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. ஆமா, ஆனா இந்த அலசலோட முக்கிய நோக்கம் மற்றவர்களை கை நீட்டி குறை சொல்றதோ அவங்கள பார்த்து சிரிக்கிறதும் கிடையாது. மாறாக நாமே ஒரு உளவியல் கண்ணாடிக்கு முன் நிறுத்தி பார்க்க போறோம். அதாவது ஒரு சுய பரிசோதனை. கரெக்ட். இந்த ஆபத்தான பழக்க வழக்கங்கள்ல ஏதாவது ஒன்று நம்முடைய அன்றாட செயல்பாடுகளிலோ ஆபீஸ்லயோ ஒளிந்திருக்கான்னு செக் பண்ணி நம்மை நாமே மேம்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த உரையாடல். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த டீ கடையில இல்ல அலுவலகத்துல சிலருடைய வாய் டம்மாரம் மாதிரி சத்தம் போடும், ஆனா உள்ள எந்த சரக்கும் இருக்காது. இது வெறும் வெளிப்படையான அகம்பாவம் மட்டும்தானா? இது வெறும் அகம்பாவம் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தைக்குள் அடங்கி விடாது. ஓ அப்படியா? வேற என்ன காரணம்? இது அடிப்படையில ஒருவருடைய மூளை தகவல்களை எப்படி செயலாக்குது, அதாவது இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த காணொளியில முன்வைக்கப்படும் மிக முக்கியமான உளவியல் பின்னணி என்னன்னா குறைவான ஐக்யூ. ஐக்யூ குறையும் போது இந்த மாதிரி நடந்துக்குவாங்களா? ஆமா, அதாவது அறிவாற்றல் நெகிழ்வுத்தன்மை இல்லாதவங்க சிந்திக்கும் விதமே முற்றிலும் மாறுபட்டதா இருக்கும். அறிவாற்றல் குறைவாக இருக்கும்போது மனித மூளைக்கு சிக்கலான விஷயங்களை புரிஞ்சுக்கிறது பெரும் சிரமமாயிடுது. புரியுது. அந்த சிரமத்தை, அந்த இயலாமைய மறைப்பதற்காக மூளை உருவாக்கும் ஒரு தற்காப்பு திரை தான் இந்த உரத்த குரலும் அதீத நம்பிக்கையும். அவங்கள அறியாமலேயே அவங்க ஒரு போலியான உலகத்தை உருவாக்கிக்கிறாங்க. சற்று பொறுங்கள், இது நான் வேறு கோணத்துல பார்க்க விரும்புறேன். இது வெறும் வளர்ப்பு முறையால் வந்த பிரச்சனைன்னு சொல்ல முடியாதா? சில குடும்பங்கள்ல யாரை விட யார் சத்தமா பேசுறாங்களோ அவங்க சொல்வதுதான் சட்டம்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. நீங்க சொல்றது பாயிண்ட் தான். கலாச்சார பின்னணி ஒரு உந்து சக்தியா இருக்கலாம், ஆனா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில மூளை எப்படி செயல்படுதுன்னு நம்ம கவனிக்கணும். அதாவது அறிவாற்றல் குறைபாடுன்னு உளவியல் ரீதியா முத்திர குத்துறீங்க. முத்திர குத்தல, ஆனா அதான் சயின்ஸ். ஒருவரிடம் ஆழமான கேள்வி கேட்கப்படும் போது அவங்க அந்த பதிலை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு. தங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மாய பிம்பத்துல அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு சினிமா காமெடி வில்லன் மாதிரி தங்களை பெரிய ஹீரோவா நினைச்சுக்குவாங்க இல்லையா? கரெக்ட். இது ஒரு வகையான டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதாவது உளவியல் தற்காப்பு முறை. தனக்கு ஒரு விஷயம் தெரியாதுங்கிற உண்மை வெளிச்சத்துக்கு வந்துடுமோங்கிற அதீத பயம் அவங்களுக்குள்ள இருக்கும். ஒரு உண்மையான அறிவாளி தனக்கு என்ன தெரியாதுங்கிறத வெளிப்படையா ஒத்துக்குவான். ஆனா இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா மாட்டாங்க. அறியாமை அம்பலமாகிடும் என்ற பயம் அவங்கள அந்த மாய பிம்பத்தை இன்னும் கெட்டியா பிடிச்சுக்க வைக்குது. இந்தியதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. தங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நம்புறவங்க புது விஷயங்களை எப்படி கத்துக்குவாங்க? கத்துக்கவே மாட்டாங்க. அதுதான் அவங்களோட 2வது அறிகுறி, கிணத்து தவள மனநிலை. இது என்ன சிந்திக்க வைக்குதுன்னா, இது ஒரு தொழில்நுட்ப உதாரணத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? இப்போ ஒரு 10 வருட பழைய ஸ்மார்ட் போன் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு பழைய ஆபரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். இப்போ இந்த 2026 வந்திருக்கக்கூடிய ஒரு மிக நவீனமான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயலியை அந்த பழைய போன்ல இன்ஸ்டால் பண்ண முயன்றால் என்ன ஆகும்? சிஸ்டம் கிராஷ் ஆகும். எக்ஸாக்ட்லி. அந்த போனால் புதிய தகவல்களை ப்ராசஸ் செய்ய முடியாது, ஹேங் ஆகும், பேட்டரி சூடாகும், கடைசியில் மொத்தமாக முடங்கி போயிடும். இவர்களுடைய மனநிலையும் இப்படித்தானே வேலை செய்யுது. இது மிகச் சரியான ஒப்பீடு. நீங்க சொன்ன அந்த பழைய ஆபரேட்டிங் சிஸ்டம் தான் இவர்களுடைய தேங்கி போன மனநிலை, அதாவது ஸ்டாக்னன்ட் மைண்ட் செட். உலகம் மாறிக்கிட்டே இருக்கும்போது இவங்க தேங்கி நிக்கிறாங்க. ஆமா, உலகம் ஒவ்வொரு நொடியும் புதிய தொழில்நுட்பங்களால மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா இவங்க புதிய விஷயங்களை கத்துக்கிறத ஒரு வாய்ப்பாக பார்க்க மாட்டாங்க. தங்களோட பழைய சிஸ்டத்துக்கு வந்த ஒரு பெரிய அச்சுறுத்தலா பார்ப்பாங்க. அந்த பழைய போன் சூடாகிற மாதிரி இவங்க மூளையும் சூடாகும். கரெக்டா? இல்ல, கிருமிகள் உருவாகி கெட்டு போகும்னு காணொளியில ஒரு ஒப்பீடு சொல்றாங்க. அறிவும் அப்படித்தான். கண்டிப்பா. புதிய விஷயங்களை ஏற்காத மூளை தேங்கி மக்கி போய் கிடக்கும். ஆக அப்டேட் செய்யப்படாத இந்த மனநிலைக்கும் அவங்க நடந்துக்கிற விதத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. பழைய மூளை புதிய உலகத்தை சந்திக்கும் போது ஏற்படும் அந்த திணறல், இது எப்படி வெளிப்படுது? அது அதீத பிடிவாதமா வெளிப்படும். இதுதான் 3வது அறிகுறி. எனக்கு தெரிஞ்ச சிலர் சின்ன விஷயங்களுக்கு கூட வளைந்து கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க உலகத்துல கருப்பு வெள்ளை என 2 நிறங்கள் தான் இருக்கும்.
ஒண்ணு அவங்க சொல்றது 100% சரி, இல்ல மற்றவங்க சொல்றது 100% தவறு. நடுவில் சாம்பல் நிறம்னு ஒண்ணு இருக்கிறதே அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. ஒரு விஷயத்துல பல நுணுக்கங்கள் இருக்கலாம் என்பதை அவங்க நம்பவே மாட்டாங்க. இந்த அதீத பிடிவாதம் எங்கிருந்து வருது? அந்த பிடிவாதமும் நீங்க முதல்ல சொன்ன அந்த சிஸ்டம் கிராஷ் ஆகுறதுல இருந்து தான் வருது. மனித மூளையோட ஒரு சிறப்பம்சமே அறிவாற்றல் நெகிழ்வுத்தன்மை தான். காக்னிட்டிவ் ஃபிளெக்சிபிலிட்டி. கரெக்ட். ஒரு புதிய தகவல் கிடைக்கும் போது பழைய நம்பிக்கைகளை மாற்றி அமைச்சுக்கிற திறன் தான் இது. இந்த நெகிழ்வுத்தன்மை இல்லாதவங்களுக்கு மாற்று சிந்தனைகளை பரிசீலிப்பது மூளைக்கு ரொம்ப கடினமான வேலை. அதனால மூளை ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிக்குதா? ஆமா, எதையும் மாற்றி யோசிக்காத, உனக்கு தெரிந்த அந்த ஒற்றை பாதையிலேயே செல்னு மூளை கட்டளையிடுது. இதுதான் அந்த பிடிவாதமா உருவெடுக்குது. எந்த ஒரு பொருளுக்கும் நெகிழ்வுத்தன்மை இல்லைன்னா ஒரு சிறு அழுத்தம் வரும்போது அது சுக்குநூறாக உடைந்து விடும் இல்லையா? கண்டிப்பா உடைஞ்சிரும். அப்படி என்றால் இவங்களால சூழ்நிலைகளை கையாள முடியாதும் போதுதான் அந்த உணர்ச்சி வெடிப்பு நிகழ்கிறதா? எக்ஸாக்ட்லி. இதுதான் 4வது அறிகுறி. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட எமோஷனலாக வெடிப்பது. இத நான் சாலையில நிறைய முறை பார்த்திருக்கேன். யாராவது லேசா ஹாரன் அடித்தா கூட இவங்களுக்கு பிபி எகிரிவிடும், முகம் சிவந்து நிதானத்தை இழந்து கத்துவாங்க. சின்ன பிரச்சனை கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகும். ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? எதனால் இவ்வளவு சிறிய தூண்டுதலுக்கு இவ்வளவு பெரிய ரியாக்ஷன்? இப்படிப்பட்டவங்களோட வாழ்வது மற்றவர்களுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சலை தரும்? ரொம்ப பெரிய மன உளைச்சல் தான். இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல இணைச்சு பார்த்தா மூளையில உணர்ச்சிகளை கையாளும் பகுதிக்கும் தர்க்க ரீதியாக சிந்திக்கும் பகுதிக்கும் எப்போதும் ஒரு தொடர்பு இருக்கும். குறைவான அறிவாற்றல் கொண்டவங்களுக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன், அதாவது எமோஷனல் ரெகுலேஷன் மிகவும் பலவீனமா இருக்கும். ஒரு சிக்கலான சூழ்நிலை வரும்போது என்ன செய்வாங்க? அவங்களுக்கு அதை தர்க்க ரீதியா தீர்க்க தெரியாது. அதனால மூளையில் உள்ள அமிக்டாலா என்ற பகுதி இத உயிராபத்தான அச்சுறுத்தலாக தவறாக புரிஞ்சுக்குது. ஓ, இததான் அமிக்டாலா ஹைஜாக்னு சொல்லுவாங்களா? ஆமா, சரியா சொன்னீங்க. தங்களுக்கு ஒரு விஷயம் புரியல அப்படிங்கும்போதே அந்த இயலாமை நேரடியாக ஆத்திரமா மாறிடுது. இது கேட்பதற்கே ரொம்ப அழுத்தமா இருக்கு. அதாவது அறிவுபூர்வமாக சிந்திக்க முடியாத மூளை தன்னை தற்காத்துக்க சண்டை போடும் நிலைக்கு தானாகவே மாறிவிடுது. ஃபைட் மோடுக்கு போயிடுவாங்க. சரி, இதை வச்சு பார்க்கும்போது இவங்க வாழ்க்கையில நிறைய தோல்விகளை சந்திக்க நேரிடும் என்பது வெளிப்பட. ஆனா தோல்வி வரும்போது ஒரு சாதாரண மனிதன் என்ன நினைப்பான்? ஓகே, நாம் எங்கே தவறு செய்தோம் என்று யோசிப்பான். ஆனா இவங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க. அங்கேதான் அடுத்த அறிகுறி வெளிப்படுது. பழி போடும் குணம் இல்லையா? வாழ்க்கையில முன்னேறாததற்கு அடுத்தவங்க மேல பழி போடுறது. ஆமா, இதுதான் 5வது அறிகுறி. சுய பரிசோதனை அப்படிங்கிற வார்த்தையே இவங்களுக்கு தெரியாது. தன் சொந்த தவறுகளை தானே கண்டுபிடிச்சு ஏத்துக்க அதிக மன முதிர்ச்சி தேவை. அந்த மன முதிர்ச்சி இவங்க கிட்ட இருக்காது. கண்டிப்பா இருக்காது. அதனால அரசாங்கம் சரியில்லை, அப்பா அம்மா சரியில்லை, தன் ஜாதகமும் நேரமும் கூட சரியில்லைன்னு அடுத்தவங்க மேல பழிய போட்டுடுவாங்க. தான் செஞ்ச தவறுக்கு பொறுப்பேற்ப மறுப்பது ஒரு அறிவு சோம்பேறித்தனம்னு சொல்லாமா? ரொம்ப கரெக்டான வார்த்தை. இப்படி எப்பவுமே அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க தங்கள் தவறுகள்ல இருந்து எந்த பாடமும் கத்துக்க மாட்டாங்க. இந்த பழி போடும் குணமும் மாற்று சிந்தனையை ஏற்க மறுப்பதும் சேர்ந்த நிலைமை என்ன ஆகும்னு நான் யோசிச்சு பாக்குறேன். நீங்க இவங்கள்ட்ட போய், நண்பரே நீங்க செய்வது தவறுன்னு ஒரு மாற்று கருத்தை சொன்னா என்ன ஆகும்? அத ஒரு தகவலா அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அது 6வது அறிகுறி. மாற்று கருத்தை மதிக்கவே மாட்டாங்க. தங்களை தாக்குவதாக நினைச்சுக்குவாங்களா? ஆமா, பர்சனல் அட்டாக்கா எடுத்துக்குவாங்க. எரும மாட்டு மேல மழை பெஞ்ச கதைதான் ஒரு பழமொழி இருக்குல்ல. ஆமா, அவங்க கிட்ட விவாதிப்பது வீண் தானே. விவாதம் செய்ய அறிவு வேண்டும், ஆனா சண்டை போட வாய் மட்டும் போதும். கரெக்ட். பிரச்சனை வந்தா பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க மாட்டாங்க, சண்டை மூலமாகவே தீர்ப்பாங்க. அப்படி என்றால் நேயர்கள் இப்படிப்பட்ட ஆட்களை எப்படிதான் கையாள்வது? முக்கியமா ஆபீஸ்ல எப்படிப்பட்ட சக ஊழியர்களோ மேலாளர்களோ இருந்தால் அவங்க கிட்ட லாஜிக்கலா பேசுறது வீண் தானா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இவங்கள்ட்ட தர்க்க ரீதியாக பேசுவது அப்பட்டமான நேர விரயம். அவங்க உங்க லாஜிக்க கேட்கும் மனநிலையில இல்ல. தங்களோட பிம்பத்தை காப்பாத்திக்க போராடுறாங்க. ஆமா, அதனால அவங்களோட விவாதங்கள்ல இறங்குவதை தவிர்ப்பதுதான் அறிவாளித்தனம். அடுத்தவங்களை குறை சொல்றவங்க இறுதி வரை தோல்வியைத்தான் சந்திப்பாங்கன்னு நேயர்களுக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்ல விரும்புறேன். அப்போ ஒரு பிகினரா இந்த மனநிலையிலிருந்து நாம தப்பிக்க என்ன பண்ணலாம்? இங்கதான் நாம ஒரு டெய்லி ஹேபிட் செக்லிஸ்ட உருவாக்கிக்கணும். குறிப்பா ஆபீஸ்ல ஆக்டிவ் லிசனிங், அதாவது மற்றவர்கள் சொல்வதை முழுமையாக கவனிக்கும் பயிற்சியை ஒரு தினசரி இலக்காக கடைபிடிக்கணும்.
அடுத்தவங்க பேசும்போது குறுக்கிடாம கேட்கணும், அப்படித்தானே? கரெக்ட். பதில் சொல்றதுக்காக காத்துக்காம அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்க முயலணும். இது ரொம்ப பிராக்டிக்கலான கோல். சரி, இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஏன் இவங்க தங்களை மாத்திக்கிறதே இல்லை? அதற்கான ஆணிவேர் தான் இந்த 7வது அறிகுறி, ஈகோ. தப்பை ஒத்துக்காத ஈகோ. ஆமா, இருப்பதிலேயே ரொம்ப ஆபத்தான விஷயம் இதுதான். தப்புன்னு அப்பட்டமாக தெரிஞ்சாலும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ல நிப்பாங்க. தம்மீது தவறு இருக்குன்னு ஒத்துக்கொள்ள ஒரு தைரியம் வேணும். அது இவங்கள்ட்ட இருக்காதா? அந்த ஈகோ என்பது மூளை கட்டி எழுப்பிய தற்காப்பு கோட்டையோட கடைசி சுவர். தான் ஒரு முட்டாள் என்ற உண்மை தனக்கே தெரிஞ்சிடுமோ என்ற ஆழ்மன பயம்தான் அது. ஓ, அந்த ஈகோ உடைந்து விட்டால் அவங்க அடையாளமே அழிஞ்சிடுன்னு பயப்படுறாங்க. ஆமா, இங்குதான் உண்மையான ஐக்கியூ என்னன்னு நாம பார்க்கணும். அது காலேஜ் மார்க் ஷீட்லயோ டிகிரிலயோ இல்ல, அது நாம் யோசிக்கும் விதத்தில் இருக்கு. தப்பை திருத்திக் கொண்டு புதிதாக கற்றுக்கொண்டு மாற்றி யோசிப்பவன் தான் உண்மையான அறிவாளி, இல்லையா? மிகச்சரி. ஈகோவை விட்டுட்டு அப்டேட் ஆகிறவன் தான் புத்திசாலி. ஆட, இது நேயர்களுக்கான ஒரு ஆகா தோரணம். ஒருவேளை நீங்க இந்த 7 அறிகுறிகள்ல ஏதோ ஒண்ணு நம்ம கிட்டயும் இருக்கேன்னு நினைச்சா பயப்பட வேண்டாம். ஆமா, பயப்பட தேவையே இல்ல. அதுதான் நீங்க புத்திசாலியா மாறுவதற்கான முதல் படி. தன் தவறுகளை உணரும் மனிதனே பெரிய மனிதன். மூளைய அப்டேட் செய்து கொண்டே இருப்பது ரொம்ப அவசியம். இந்த 7 அறிகுறிகளையும் ஒரு செக்லிஸ்டா வச்சுக்கிட்டு டெய்லி உங்க குணங்கள்ல ஏற்படுற மாற்றங்களை நீங்க கண்காணிக்கலாம். ஆமா, தினசரி முன்னேற்றங்கள்ல ட்ராக் பண்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் கோபப்பட்டேனா பிடிவாதமா இருந்தேனான்னு கேட்டுக்கணும். அது ஒரு ஹாபிட்டா மாத்தணும். இறுதியாக ஒரு விஷயம், உண்மையான அறிவு என்பது நெகிழ்வுத்தன்மையுடனும் தவற்றை ஒப்புக்கொள்ளும் மனப்பக்குவத்துடனும் இருப்பதுன்னு இன்னைக்கு பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்றைய சமூகத்துல நான் எதற்கும் வழிந்து கொடுக்க மாட்டேன், நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன்னு இருக்கிறவங்கள தான் நாம வலிமையான தலைவர்கள்னு கொண்டாடுறோமா? அது ஒரு தவறான பிம்பம். ஆமா, அப்படிப்பட்ட தலைவர்கள் அடுத்த முறை பார்க்கும்போது அது உண்மையான வலிமையா அல்லது நாம் இன்று பேசிய அதே ஆபத்தான முட்டாள்தனத்தின் அடையாளமானு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரொம்ப ஆழமான சிந்தனை. தொடர்ந்து சிந்தியுங்கள், உங்களை நாமே மேம்படுத்திக்கலாம்.